மகிழ்ச்சியான வணக்கம். இந்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு வச்ச அந்த செடியில் பார்க்குறதுக்கான தருணம் கிடச்சிருக்கு, வந்திருக்கோம். அன்றைக்கி சரியான முறையில் நம்ம எடுக்கலை, இன்றைக்கி பார்ப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெடிசன் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாம் செம்பருத்தி, இது துளசி, இது திணிச்சி பச்சைன்னு சொல்லிட்டு முகத்துக்கு தேய்க்கிறக்கூடியது. இது கருவேப்பிலை, இது இந்த சிக்ஸாக் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடு ஓரங்களில் பாம்பு, எலி இந்த மாதிரியான உயிரினங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி வைக்கக்கூடியது. சோற்று கற்றாழை இந்த மாதிரியானது இது வச்சுருக்காங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்கிற மாதிரி விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் ஒருபொழுதும் உறங்காதுங்கிற மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு அடித்தளத்தை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்மள இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எதுக்கு அதிகமாக உயிர் கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நம்மளை தேடி வந்தே ஆகணும். நல்லதுன்னா நல்லது வரும், கெட்டதுன்னா ஒரு மடங்கு சேர்த்து கெட்டதாக வரும். அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோட விதியே. அது மாதிரி நம்ம நல்லதை செய்கிறோம், கண்டிப்பாக அதுக்கான பலனை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது கண்டிப்பாக எனக்கும் கொடுக்குது. ஓகே, ஆடு மாடு வராத அளவுக்கு சுற்றியும் கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது நம்ம வச்சது, இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனதுன்னு சொல்கிறது இதுவும் பெருமையாக இருக்கும். அதை விட ரொம்ப மகிழ்ச்சி, இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வச்ச மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்டிருக்கேன். டைம் இருந்தால் ஊற்றுங்க சார்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் பெரிய ஒரு நன்றி. ஸோ நம்ம வச்ச கன்றுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு நாளாக இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த பிரபஞ்சம். மீண்டும் பெரிய நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு.